بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். தெரியாத புரியாத பிற மக்களுக்கு நாம் அறிந்த ஒன்றை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எனக்கு இந்த நிகழ்ச்சியில் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் பேச சொன்னார்கள். எனவே நான் என்னால் முடிந்த அளவிற்கு எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் புனித ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த ரமலானை நாம் எவ்வாறு வரவேற்பது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக புனித ரமலானை நாம் அடைந்திருப்போம். அந்த ரமலானெல்லாம் முழுமையாக இபாதத்துகளோடு கழித்தோமா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த ரமலானை எவ்வாறு வரவேற்கிறார்கள் என்றால், ஒரு சிலர்கள் எண்ணுகிறார்கள், அதிகமாக உட்கொள்ளலாம், சாப்பிடலாம், அதிகமாக குடிக்கலாம், ரமலான் மாதம் வந்துவிட்டால் பகல் காலங்களிலே அதிகமாக தூங்கலாம் என்றெல்லாம் ஒரு சிலர் நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து வரவேற்பவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி பெண்களை எடுத்துக்கொண்டால் வகை வகையான உணவுகளை தயார் செய்வதிலும், தங்களுடைய கணவருக்கு வகை வகையாக தயாரித்து கொடுத்து மகிழ்விப்பதிலும் அதிகமான நேரங்களை கழிப்பவர்களை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தாருடைய நேரத்திலும் கூட பெரும்பகுதியான அதிகமான பெண்கள் அந்த கிச்சன்ல இருந்து கொண்டே நோன்பு திறப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள்,
ரமலானுடைய காலங்களில் இரவு நேரத்தில் மக்களோடு சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டும் தங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டும் இப்படி இரவு முழுக்க கழிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் ரமலானை வரவேற்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் ரமலானை நாம் எப்படி வரவேற்பது, இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதா? அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட தயாரிப்புகளோடு இருந்தார்கள்? சத்திய சஹாபாக்கள் இந்த ரமலான் அடைவதற்கு முன்னால் அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தன என்பதைத்தான் இந்த நேரத்திலே நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் நபி தோழர்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் பல மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம். யா அல்லாஹ், வரக்கூடிய புனித ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைவதற்கு பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று சஹாபாக்கள் பெரும்பகுதியினர் பிரார்த்தனை செய்வார்களாம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஷஅபான் மாதத்திலே அதிகமான நோன்பை நோற்பவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு தூண்டினார்கள். வரக்கூடிய ரமலானை வரவேற்பதற்காக, வரக்கூடிய ரமலானை சிறப்பான முறையில் அடைவதற்காக சில பயிற்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்புகளை நோற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு காரியம் நடைபெறுவதற்கு முன்னால் ஒரு தயாரிப்பு என்று இருக்க வேண்டும். நாம் நம்முடைய நாட்டிற்கு இங்கிருந்து பயணம் மேற்கொள்ள போகிறோம் என்றால் அதற்குரிய தயாரிப்புகளோடு மேற்கொள்கிறோமா இல்லையா? பல மாதங்களாக நாம் அதற்கான தயாரிப்புகளை எடுத்துக்கொண்டு என்னென்ன கடையில் வாங்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணிகள் என்ன என்று நாம் திட்டமிடுகிறோமா இல்லையா? இதைவிட அதிகமான முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? புனித ரமலான் நம்மை அடைய இருக்கிறது, எனவே அதற்குரிய தயாரிப்புகள் இருக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நானும் நீங்களும் இங்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை புனிதமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஏனைய மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்தை புண்ணியம் வாய்ந்த மாதமாக, நன்மைகளை சேகரிக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் அந்த மாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொன்றையும் அவன் படைத்து அவனே தேர்வு செய்கிறான் இல்லையா? நேரங்களிலேயே சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், நாட்களிலேயே சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள், லைலத்துல் கத்ருடைய அந்த ஒரு நாள். அதே போன்று நாட்களின் தொகுப்பாக எடுத்துக்கொண்டால் முஹர்ரமுடைய 10 நாட்கள், அதே மாதிரி ரமலானுடைய இறுதி 10 நாட்கள், இப்படி சில நாட்களை அல்லாஹ் சிறப்பு படுத்தி இருக்கிறான். மாதங்களிலேயே சிறந்த மாதம் ரமலான் மாதம். ஏன் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ரமலான் மாதத்தை சிறப்பு படுத்தியிருக்கிறான் என்றால், அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த சமுதாயம் சரியான வழியின் பக்கம் செல்ல வேண்டுமோ அந்த வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அருள் புரிந்திருக்கிறான். எனவே இந்த குர்ஆனை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தில் அருளி இருப்பதால் அந்த மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். எனவே கடந்த காலங்களில் எத்தனையோ வருடங்கள் நோன்பு நோற்றிருப்போம், எத்தனையோ ரமலான்களை கழித்திருப்போம். வரக்கூடிய ரமலானை சிறப்பான முறையில் எப்படி இஸ்லாம் கற்றுத்தருகிறதோ அந்த அடிப்படையில் ரமலானை கழிப்போம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு கிராமப்புறவாசி, ஒரு அராபி வந்து கேட்டார்கள், துல்லனி அலா அமலின் அமில்துஹு தகல்துல் ஜன்னா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் நான் சொர்க்கத்திற்குள் போக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என அந்த அராபி கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ وتقيم الصلاة المكتوبة وتؤدي الزكاة وتصوم رمضان. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் வணங்கு, அதே போன்று கடமையான தொழுகைகளை தொழு, ஜக்காத்தை முறையாக கொடு, ரமலானுடைய நோன்பை நீ நோற்றுக்குள், நீ சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே அந்த மனிதர் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய உயிர் எவனிடத்தில் இருக்கிறதோ அத்தையவன் மீது சத்தியமாக, லா அஸீது அலா ஹாதா, இதை விட நான் அதிகமா செய்ய மாட்டேன், இதை நான் சரியா செய்வேன் என்று சொல்லிட்டு போனாங்க. அந்த ஆராபி, அந்த கிராமப்புறவாசி திரும்பி சென்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் ஃபல்யன்துர் இலா ஹாதா, இதோ இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாம நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பு அதனுடைய கூலி என்னவென்றால் சுவர்க்கம். சுப்ஹானல்லாஹ், அந்த சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த நோன்பு இஹ்லாஸான நோன்பாக இருக்க வேண்டும், ஈமானோடு அந்த நோன்பு கலந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால் நிச்சயமாக சுவர்க்கத்திற்குள் நுழையலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், சுவர்க்கத்திலே பல வாசல்கள் இருக்கின்றன. அந்த வாசல்களில் சிறந்த ஒரு வாசல், நோன்பாளிக்கென்று தனிப்பட்ட ஒரு வாசல், அர்-ரையான். இந்த ரையான் என்ற அந்த வாசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஹலஹு லம் யதும அபதா, அந்த வாசல்ல யாரு நுழைந்து விடுகிறானோ இனிமேல் அவனுக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்று தாகித்து இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அந்த ரையான் என்ற சுவர்க்கத்திலே நுழைந்ததற்கு பின்னால் தாகம் என்பதே ஏற்படாது என்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு படுத்தியிருக்கிறான் என்றால், உண்மையில் நாம் இனிமேல் கழிக்கக்கூடிய அந்த ரமலான் உயிரோட்டமுள்ள ரமலானாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரமலானை எப்படி வரவேற்பது, எந்த சாதனங்களை வைத்து வரவேற்பது என்றால், அமல்களின் மூலமாக, இபாதத்துகளை அலங்கரிப்பதின் மூலமாக, நம்முடைய ஆடை, நம்முடைய உணவு, நம்முடைய அந்த செயல்பாடுகள், இவை அனைத்துமே அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக கழித்து அலங்கரித்து நம்முடைய ரமலானை வரவேற்கணும். ரமலான் என்னவோ நம்மை வந்து அடைந்தவுடன் விருந்தாளியை போன்று சில பேர் பாவிக்கிறார்கள் இல்லையா? ரமலான் வரும் போகும். அதனால தான் இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெருக்கல்ல வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க, ரமலானே வருக. இந்த மனுஷனா வரவேற்கிறதுக்கு ரமலானே வருக அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வரவேற்க பொட்டிய வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை. வரவேற்பது என்றால் அந்த ரமலான் நம்மை எதை எதிர்பார்க்கிறதோ அதை முறையாக நாம் செய்வதே அதற்குரிய அர்த்தம் இல்லையா? அப்ப ரமலான் என்பதை இபாதத்துகளின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக அலங்கரிப்பதுதான் உண்மையாக அந்த ரமலானை வரவேற்பது என்பது பொருள். அன்பிற்குரியவர்களே, இபாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்மகிட்ட எவ்வளவு சேமிப்புகள் இருக்கின்றன. நமக்கு இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறதா இல்லையா? கபரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறதா இல்லையா? அதற்குரிய சேமிப்புகள் நம்மிடத்துல என்ன இருக்கின்றன சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளுக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்கட்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சிந்திக்க சொல்றான். நம்ம செய்த அமல்கள் என்ன, நம்மிடத்தில் இருந்து இருக்கக்கூடிய அமல்கள் என்ன, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் என்ன. இந்த உலகத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்முடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்காக, நாம் செய்யக்கூடிய வியாபாரம் பெருக்குவதற்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறோம். அதற்காக திட்டமிடுகிறோமா இல்லையா? ஆனால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு, ஹயாத்துக்கு பிறகு அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கிறோமே,
கபர் வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோமே, அதற்கு என்ன நம்மிடத்தில் சேமிப்புகள் இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானில ஒவ்வொரு நாளும் அழைப்பாளர் அழைத்து கொண்டிருப்பார்கள். எப்படி? யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகிய ஷர் அக்ஸிர். நன்மையை தேடுபவனே, நன்மையை தேடுபவனே, வா, முன்னோக்கி வா, அதிகமாக நன்மை செய், வா, வரவேற்றுக்கொள். தீமையை செய்யக்கூடியவனே, உன்னுடைய தீமையை நிறுத்திக்கொள், போதும் என்று ஒவ்வொரு நாளும் ரமலானிலே அழைப்பாளர் அழைத்து கொண்டிருப்பார். இந்த அழைப்புக்கு நம்முடைய பதில் என்ன? அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி நம்மிடத்தில் எடுத்து கொடுப்பார்கள். நன்மை செய்பவனே அக்பில், வா, வந்து முன்னோக்கி செல். ஒயா பாகிய ஷர், தீமையை செய்பவனே, தீமையை முற்றுமாக நீ தவிர்த்து விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சுனன் நஸஈல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்பது என்றால், அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக வரவேற்றால் தான் உண்மையான வரவேற்பாக இருக்கும். நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை காணக்கூடிய ஒரு பாக்கியம் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அடைவதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. எவர் ஒருவர் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல ஒரு அமலை செய்யட்டும், இபாதத் செய்யட்டும், வணக்கம் புரியட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப நம்ம அல்லாஹ்வை, நம்ம படைத்த ரப்ப நம்ம பார்க்கணும்னு சொன்னா, அவனுடைய சந்திப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம அமல் செய்யணும். அன்பிற்குரியவர்களே, அமல் விஷயத்துல நம்ம எந்த அளவிற்கு ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மௌத்துக்கு பிறகு இந்த அமல் மட்டும்தான் வரும், வேற யாரும் வரமாட்டாங்க. நம்முடைய ரூஹ் பிரிந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய மனைவி நம்மோடு சேர்ந்து வருவாங்களா? நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மளோட சேர்ந்து வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. வெளிநாட்டிலிருந்து ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நாட்டில் இருக்கக்கூடிய மனைவி கஷ்டப்படுவாள், அழுவாள், வருத்தப்படுவாள். அவ்வளவுதான் செய்ய முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வெளிநாட்டிலே என்னுடைய கணவர் வாழ்ந்தார், ஒரு கம்பெனியில வேலை பணி செய்தார், எனவே அவருக்கு என்ன தொகைகள் அவரிடத்தில் சர்வீஸ் பணம் இருக்கிறதோ அதை இங்கு அனுப்பிவிடுங்கள், இதான் சொல்லுவார்கள். இதான் அர்த்தம், இதான் உண்மை. வேற என்ன சொல்ல முடியும்? அப்படியே அவரை அனுப்பிவிடுங்க சொல்ல முடியுமா? அங்கேயே அடக்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மௌத்தாயிட்டா ஒன்னும் கொண்டு போக முடியாது. நம்ம சேர்த்து வைத்திருக்கிற ரியாலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஒன்னும் கொண்டு போக முடியாது. கையில ஒரு வெள்ளி மோதிரம் இருந்தாலும் கூட அதையும் கழட்டி விட்டுருவாங்க. விளங்கிச்சா இல்லையா? பிறந்த கோணத்திலேயே நம்ம மரணிப்போம். அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப நம்ம என்ன நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்களே, ஒரு மையத்தை 3 காரியங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன, அதில் 2 அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல வந்து விடுகின்றன. என்னது? அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய அமல். அவனுடைய குடும்பமும் அவனுடைய பொருளாதாரமும் அடக்கம் செய்யும் போது பின்னால் வந்து விடுகின்றன. அவன் செய்த அமல் மட்டும்தான் அவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, வரக்கூடிய ரமலானை இபாதத்துகள் நிறைந்து செய்யக்கூடிய, அமல்களை அதிகம் செய்யக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய ஒரு ரமலானாக இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அமல் செய்தார்கள், இபாதத் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 ரமலான்ல கடைசி 10 வந்து விட்டால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீவிர ஒரு முயற்சி இருக்கிறது அல்லவா, அந்த முயற்சி மற்ற எந்த மாதங்களிலும் இருக்காது. அவ்வளவு அளவுக்கு தீவிரமாக இபாதத்துகளில் செயல்படுவாங்க, வணக்க வழிபாடுகளை செயல்படுவாங்க.
அதே மாதிரி கடைசி 10 வந்துவிட்டால் அவர்கள் வரிந்து கட்டி இபாதத்துகளை சேமிப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தவர்களை இரவிலே எழுப்புவார்கள், இரவையே ஹயாத்தாக்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை இப்படி இருந்தால் நாம எம்மாத்திரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறுதி தூதர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், சுவர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர், அகிலத்தார்களுக்கு அருக்குடை, உஸ்வத்துன் ஹசனா, இதெல்லாம் விட முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்களே இப்படி இபாதத்துகள்ல உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இரவு முழுக்க இபாதத்துகளை செய்வார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? சிந்திக்கணுமா இல்லையா? இப்படி நம்ம இரவு முழுக்க இபாதத்துகளோடு நம்முடைய கடந்த ரமலான்களை கழித்திருக்கிறோமா? இதுதான் நம்ம சிந்திக்கணும். அன்பிற்குரியவர்களே, வரக்கூடிய ரமலான் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்கணும். கடந்த ஆண்டுகளில் நம்மோடு இருந்தவர்கள் இப்ப நம்மோடு இல்லை. எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள். அவர்கள் நினைத்திருப்பார்களா கடந்த வரக்கூடிய ரமலானில் நான் இருப்பேன் என்று நினைத்திருப்பார்களா? அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்துகிறான். இந்தியாவில், இலங்கையில, மற்ற நாடுகளில் அல்லாஹ் பேரழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். என்ன காரணம்? இதை பார்க்கக்கூடிய செவியேறக்கூடிய பிற மக்கள் திருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆங்காங்கே சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த சோதனை வருவதற்கு முன்னால் தங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா? இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நமக்கு மௌத்து எங்கே வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த வினாடியில் வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். எனவே அந்த மௌத்துக்காக நம்ம தயாரிப்பு நிலையில இருக்கணுமா இல்லையா? ஆனால் சஹாபாக்கள், நபி தோழர்கள் தயாரிப்பு நிலையில் இருந்தார்கள். எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம் என்பதிலே அவர்கள் தயாரிப்பு நிலையில எதிர்கொண்டு இருந்தார்கள். நம்மிடத்தில் அப்படி கிடையாது. சொல்லலாம், மௌத்தை நாங்கள் நம்பத்தான் செய்கிறோம், ஆனால் மௌத்து இப்போ நமக்கு வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராகவில்லை. ஆனால் நபித்தோழர்களை பொறுத்தவரையில் மௌத்துக்காக அவர்கள் எதிர்கொண்டு இருந்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை சொல்லலாம். அதுல ஒரு சான்று என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் போது நீண்ட துஆவை ஓதுறாங்க. எப்பொழுதும் ஓதக்கூடிய அந்த துஆ அல்லாத இன்னொரு துஆவை ஓதுகிறார்கள். அல்லாஹும்ம பாயித் பைனி உபைன ஹதாயாய என்ற அந்த துஆவை ஜனாசாவுல ஓதுறாங்க. பின்னால இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க, இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யப்படுகிற, தொலை வைக்கப்படுகிற இந்த ஜனாசா நானாக இருக்கக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். உண்மையில யதார்த்தத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிற்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு. அந்த துஆவுக்கு சொந்தக்காரனாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நினைத்தார்கள் சஹாபாக்கள். இப்போ சஹாபாக்களை பொறுத்தவரையில் எந்த நேரத்திலும் மரணத்தை அவர்கள் எதிர்கொண்டு தயார் நிலையில் இருந்தார்கள். அது நம்மகிட்ட இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இபாதத்துகளை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். ரமலானுடைய காலகட்டத்தில் குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தணும். குர்ஆனுடைய தொடர்பு இன்னைக்கு நம்மிடத்துல ரொம்ப குறைவு. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க, சத்திய வேதம், அல்லாஹ்வுடைய முழுக்க அல்லாஹ்வுடைய பேச்சு எப்பொழுது இறக்கி அருளப்பட்டுள்ளதோ இன்று வரையிலும் இல்லை யுக முடிவு நாள் வரையிலும் மனிதனுடைய கைக்கு வேலை இல்லாத ஒரு அற்புதமான வேதம் என்றால் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றன? அது சும்மா வெறுமனே படிப்பதற்கு ஓதுவதற்கு மட்டுமல்ல, ஓதவும் செய்ய வேண்டும், படிக்கவும் செய்ய வேண்டும், அதனுடைய பொருளையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்ற? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹ் அருள் புரிந்தான். எதற்கு? ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி புத்தகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்றால், அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும்.
இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றன? எனவே வரக்கூடிய ரமலானை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி குர்ஆனுடைய தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில எப்படியெல்லாம் நீளமாக தொழுவார்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எங்க இமாமு கொஞ்சமா ஓதுறாரு அந்த இடம் பார்த்து போறோம். ஒவ்வொரு இதுலயே நம்ம பார்க்கிற அந்த திசை கோணம் சிந்தனை இதுலயும் வந்துருச்சு. எந்த பள்ளிவாசல்ல குறைய ஓதுறாங்க அங்க போயிட்டா சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? தராவி தொழ போறாங்க, போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு எப்ப இமாமு ருக்கு செய்வாரோ அப்ப போய் உடனே ஜாயின் பண்ணிடுறது. ஏன் அவ்வளவு நேரம் நிக்க முடியாது? சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குர்ஆனை காதுல கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், அதுலயும் ரமலான்ல அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். தொழும்போது சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்கரா நமக்கு தெரியும், குர்ஆனில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். அந்த சூரா ஓத ஆரம்பிச்சான். ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சேன், மனதிற்குள்ளே நினைத்து கொண்டேன், 100 ஆயத்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனா வண்டி போய்கிட்டே இருக்கு. பக்கரா முடிஞ்ச திரும்ப நிசாவுக்கு போறாங்க. சூரத்து நிசா ஓத ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய அத்தியாயம். நிசாவை முடிச்சா இப்பமாவது கொஞ்சம் ருக்கு செய்வாங்க நான் நினைச்சேன். திரும்ப ஆல இம்ரான் ஓத ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஆல இம்ரான் ஓத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ருக்கு செய்யறாங்க. ருக்கு செஞ்சா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எப்படி அவங்க நீண்ட நேரம் ஓதுனாங்களோ அந்த அளவுக்கு ருக்குல நிக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுல ஓதும் போது ஒய்தா மர்ரபி ஆயத்தின் தஸ்பீஹ், ஓதக்கூடிய ஆயத்துல தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஆயத்துகள் வந்தால், அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு ஆயத்தை கடந்து சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நின்று சப்பஹ, அங்க சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்வார்கள். அப்ப அங்கேயும் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. அது மட்டுமா, ஒய்தா மர்ரபி ஆயத்தின் பி தஅவ்வுதின், அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றால் ஃபதஅவ்வத, அங்கு அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுவார்கள். ஒய்தா மர்ரபி ஆயத்தின் பி சுஆலின், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு ஆயத்து வந்தால் அங்க நின்று அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்ப இவ்வளவு மெதுவாக பாதுகாவல் தேட வேண்டிய இடம், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய இடம், அல்லாஹ்வை துதிக்கிற இடம், இந்த இடங்கள்லாம் ஆயத்துகள்ல வரும்போது அங்கு நிதானமாக ஓதி தொழ வைப்பார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய தொழுகைலாம் எப்படி இருக்கு? நம்ம எவ்வளவு ரமலான்ல எவ்வளவு தொழுகிறோம், இரவு தொழுகை எவ்வளவு தொழுகிறோம், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அந்த அளவுக்கு நீளமாக ஓதி இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய தொடர்புகள் என்ன என்பதை சிந்திக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி தொழுகிறாங்கன்னா நம்ம எவ்வளவு தொழுவோம்? நமக்கு கேரண்டி இருக்கா? உத்தரவாதம் இருக்கா? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்ற ஒரு உத்தரவாதம் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாதி என்று அறிவித்தார்கள். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட சஹாபாக்களும் இபாதத் செய்வதில் கொஞ்சம் கூட பின்தங்கி இருக்கலையே, நான் சொர்க்கவாதி என்பதற்காக தொழாம இருக்கலையே, இன்னும் கூடுதலாக இபாதத்துகளை செஞ்சாங்க. முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட இறை தூதர், எல்லா நபிமார்களுக்கும் நான் தான் தலைவர் என்பதால் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று இருந்து கொண்டார்களா? இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த புனித மிகுந்த ரமலான் மாதத்தை குர்ஆனோடு கழிக்கணும். குர்ஆன்ல கிடைக்கிற சிறப்பு சொல்லி மாளாது. ஒரு எழுத்தை படித்தாலே 10 நன்மை. மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அகூலு அலிஃப் ஒன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு எழுத்தை படித்தா 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, பச்சை கிளிக்கு கற்றுத் தருவதை போல கற்றுத் தர்றாங்க. அப்ப குர்ஆன்ல ஒரு எழுத்தை படிச்சாலே 10 நன்மை என்றால் எவ்வளவு ஓதுனா எத்தனை நன்மைகளை நம்ம சேகரிக்கலாம்.
கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா அன்பிற்குரியவர்களே? அப்ப குர்ஆன்ல நம்ம பின்தங்கிய சமுதாயமாக இருக்கிறோம், குர்ஆனோடு தொடர்பற்ற சமுதாயமாக இருக்கிறோம். எனவே வரக்கூடிய ரமலானை கவனத்தில் கொண்டு குர்ஆனுடைய தொடர்புகள் அதிகப்படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானும் ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை முழுக்க ஓதி சரிபார்ப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தௌபா செய்வது. ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு தௌபா, தௌபா செய்யக்கூடிய ஒரு மாதம், புனிதமான மாதம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஈமானோடு நல்ல எண்ணத்தோடு நோன்பு நோற்றால், ஈமானோடு இஹ்லாஸோடு இரவிலே நின்று வணங்கினால், ஈமானோடு இஹ்லாஸோடு லைலத்துல் கத்ர் என்ற நாளிலே நின்று வணங்கினால் அவர் செய்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் முன்னால் செய்த சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நம்ம வணக்கம் புரிந்தாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் ஷரத் என்ன? பெரிய பாவங்களை செய்திருக்க கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹா அஸ்ஸலா வஸ்ஸௌம் வஸ்ஸகாத் வல் அம்ரு வன் நஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதன் பொதுவாகவே தவறு செய்பவன் தான். அவனுடைய பொருளாதார விஷயத்தில், காசு விஷயத்தில் தவறு செய்கிறவன் தான். மனைவி விஷயத்தில் சில சந்தர்ப்பத்தில் தவறு செய்யக்கூடியவன் தான். பிள்ளை விஷயத்தில் தவறு செய்யக்கூடியவன் தான். அண்டை வீட்டுக்காரர் விஷயத்தில் தவறு செய்வன் தான். இயற்கை 100% ஒருத்தர் கரெக்டா போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே அந்த தவறுகளை எப்படி போக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பரிகாரம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய தொழுகை, நாம் நோக்கக்கூடிய நோன்பு, நாம் கொடுக்கக்கூடிய தர்மம், நாம் பேசக்கூடிய நன்மை தீமை, இதுதான் அதற்கு பரிகாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, இப்ப நம்ம ஒரு இபாதத்தை செஞ்சாலே நாம கடந்த பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு வழங்கப்படுகின்றன என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாமா என்றால் கிடையாது அன்பிற்குரியவர்களே. எனவே வரக்கூடிய ரமலானை நாம இது ஒரு சந்தர்ப்பமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இஹ்லாஸோடு பாவ மன்னிப்பு கோருங்கள் ஈமான் கொண்டவர்களே என்று ஈமான் கொண்டவர்கள் என்று அழைக்கிறான். அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யாத்திக்கும் வ யுத்கிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் யௌம லா யுஹ்ஸில்லாஹுன் நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ் நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் யகூலூன் ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அற்புதமான ஆயத். நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான், உங்களை சுவர்க்கத்திலே நுழைத்து விடுவான், அதற்கீழே ஆறுகள் ஓடுகின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியையும் நபியோடு ஈமான் கொண்டவர்களையும் அந்த மறுமை நாளில் இழிவுபடுத்த மாட்டான். இப்ப தௌபா செஞ்சா நாளைக்கு இழிவு கிடையாது. இப்ப அல்லாஹ்விடத்தில் தன் தவறை ஒப்புக்கொண்டு தௌபா செய்து திருந்தி வாழ்ந்தால் மறுமையில இழிவு கிடையாது. அவர்களுடைய ஒளி வலதுபுறத்திலும் அவர்களுக்கு பக்கத்திலும் அது விரைந்து கொண்டிருக்கின்றன. அந்த மக்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்கள் இறைவா, எங்களுடைய நூரை பரிபூரணமாக தருவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நிச்சயமாக நீ எல்லாவற்றிலும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய் என்று நல்லவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யா யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். ஃப இன்னி அதூபு இலல்லாஹி மியத மர்ரா. அல்லாஹு அக்பர். என்ன, நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்கிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் ஹாத்தமுன் நபியின் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிறார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை கேட்கிறோம்? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை கேட்கிறோம்? 1000 தடவை கேட்டால் அது போதாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் தௌபா செய்திருக்கிறார்கள். எனவே தௌபாவுடைய மாதமாக இந்த ரமதான் மாதத்தோடு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் நல்லவனாக திருந்தி வாழ்வேன், இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளுடைய வாழ்க்கையை அமைப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி இறுதியாக சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், சதகா தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்றல் காற்றை விட அதிவேகமாக தான தர்மங்களை அள்ளி வழங்குவார்கள் ரமதானுடைய காலத்தில். சஹீஹ் புகாரியினுடைய அறிவிப்பு. அதிகமாக தான தர்மங்களை அள்ளி வழங்கணும். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் நம்முடையது அல்ல, அது மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பொருளாதாரம். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள், நபி தோழர்கள், அவர்களுடைய தர்மங்களை நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லையா? எப்படியெல்லாம் தர்மம் செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள். நம்ம நினைக்கிறோம் 1500 ரியால் 2000 ரியால் சேலரி வாங்குற நாம என்ன தர்மம் செய்யறது, எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சஹாபாக்களுடைய தர்மம் சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு ஆடையில் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? சராசரி ஒரு மீடியமாக வாழக்கூடிய ஒருவனும் கூட ஒரு ஆடை ஒன்றை இருக்காது, ஒரு டஜன் ஆடை இருக்கும், குறைந்தபட்சம் ஒரு டஜன் இருக்கும். அந்த சஹாபாக்கள் ஒரே ஒரு ஆடையோடு வாழ்ந்தார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல முன் வரிசையில் தொழுவார்கள், பெண்கள் பின்னால் வரிசையில் தொழுவார்கள். அப்படி தொழும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் தொழக்கூடிய பெண்களுக்கு சட்டம் ஒன்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா மஅஷரன் நிசா லா தர்ஃபஅன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா. ஓ பெண்களே, நீங்கள் உங்களுடைய தலைகளை சஜதாவிலிருந்து வெகு சீக்கிரமாக உயர்த்தி விடாதீர்கள், கொஞ்சம் அவதானியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? முன்னால் இருந்த சஹாபாக்கள், சஜதாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அவர்களுடைய ஆடைகள் பரிபூரணமாக இருக்கல. சஜதாவிலிருந்து பெண்கள் வெகு சீக்கிரமாக அவர்கள் தலைகளை உயர்த்திவிட்டால் அவர்களுடைய மறைவிடங்களை பார்ப்பதற்கு அது கூடும். அந்த ஒரு நிலையில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் யார்? அன்றாட காட்சிகள், விவசாயிகள், பாட்டாளி மக்கள், ஜும்மாவிற்கு குளித்து வர வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் செய்த தர்மம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பேரித்தம்பழங்களை சேர்த்து 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க. எப்போ தர்மம் என்ற வசனம் இறங்குகிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கள், உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அப்ப சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? குன்னா நதஹாமலு, நாங்க போய் மார்க்கெட்ல சூக்குல போய் சுமை கூலி வேலை பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் கொடுத்தோம். இப்படி கொஞ்ச நஞ்சம் கொடுத்த அந்த தர்மம் இருக்கிறது அல்லவா, அந்த தர்மம் கொடுக்கும் போது சில நயவஞ்சகர்கள் பார்த்து கேலி செய்கிறார்கள். பாருங்கள், தர்மம் செய்யக்கூடிய லட்சணத்தை பார்த்தீர்களா? இந்த தர்மத்தை தான் அல்லாஹ் விரும்புறானா? இந்த தர்மத்தை தான் ரசூலுல்லாஹ்க்கு இருக்குதா அப்படின்னு நயவஞ்சகர்கள் பார்த்து கேலி கிண்டல் செய்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ஃபயஸ்ஹரூன மின்ஹும், அவர்கள் கிண்டல் கேலி கிண்டல் செய்கிறார்கள். நபியே நீங்கள் அறிவித்து விடுங்கள், சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் இவர்களை கேலி கிண்டல் செய்வான். வலஹும் அஸாபுன் அலீம், இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலையக்ஃபிரல்லாஹு லஹும். நபியே, இத்தகைய நயவஞ்சகர்களுக்காக நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, 70 தடவை கேட்டாலும் சரி, நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த சின்ன சின்ன தர்மத்தை அல்லாஹ் பெண்ணம்பெரிய தர்மங்களாக ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை சொன்னா, கொடுப்பது அளவு பிரச்சனை இல்ல, இஹ்லாஸ், மன தூய்மை. அதனால தான் சஹாபாக்களை அல்லாஹ் இப்படி பாராட்டுறான்.
அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய தோழர்களை யாரும் திட்டாதீர்கள், குறை கூறாதீர்கள். உங்கள ஒரு ஆளு உஹது மலை அளவு தங்கத்தை கொண்டு தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் 2 கரங்களால் தர்மம் செய்திருப்பார்களே, இல்லை இல்லை ஒரு கரத்தால் தர்மம் செய்திருப்பார்களே, நீங்க செய்த அந்த தர்மத்திற்கு ஒரு காலமும் ஈடாகாது என்று சொன்னார். ஒரு பேச்சுக்கு நடக்காது. உஹது மலை அளவுக்கு தங்கத்தை கொண்டு ஒருத்தன் தர்மம் செய்யற என்பது நடக்காது. அப்படியே ஒரு பேச்சுக்கு நடந்தாலும் என் தோழர் ஒரு கையால செஞ்ச தர்மத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்றால், உண்மையில நம்ம தௌபா, அந்த தர்மம் சதகா ரொம்ப முக்கியமானது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே தென்றல் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், உண்மையில வரக்கூடிய ரமலானில் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுப்போம். அப்படி கொடுக்க கொடுக்க நமக்கு பரக்கத் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், பாக்கெட்ல இருந்து போக போக நம்மகிட்ட குறையுதுன்னு நினைக்கிறோம். இது நம்முடைய கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன, குறையல, கூடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இறங்கி என்ன செய்யறாங்க, துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. ஒரு மலக்கு இன்னொன்னு கேட்கிற, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் உன் பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்று தொடர்ச்சியாக நீ கொடு. யாரு கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அழிவை கொடு. அவங்களுக்கு சரியான வாழ்க்கையே கிடையாது. அப்ப நம்ம இந்த 2 துஆக்கள்ல எதுல நம்ம இருக்கிறோம்ன்றத நம்ம சிந்திக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களை, இறுதியாக நான் சொல்லக்கூடிய, எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய நசீஹத் என்னவென்றால், கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம். கொஞ்ச காலம்தான். நம்முடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போய்விடும். எனவே நம்முடைய அடுத்த வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை இருக்கிறது. அது ஒரு நீண்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற நண்பர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மௌத்து செய்தி எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மானி லிமௌதி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷே வரவேற்று குலுங்கியது, ஆட்டம் காட்டியது என்று சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழருடைய நிலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவை அடக்கம் செய்றாங்க. செய்யும் போது திடீர்னு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். தோழர்களும் அவ்வாறு சொன்னார்கள். உடனே அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். தோழர்களும் அவ்வாறு சொன்னார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொன்னீர்கள் என்றால், எனது தோழர் சஅத் இப்னு முஆதை மண்ணு அப்படியே இறுக்கியது, நான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன். சற்று விரிவு கொடுத்தது, அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன் என்றால், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி கபரின் லக்தத்தன், நிச்சயமாக எல்லா கபருக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, அதுல யாரும் தப்பிக்க முடியாது. சொல்றாங்க ஆயிஷா நாய், அதுல யாரும் தப்பிக்க முடியாது. வ இன் கான அஹதுன் நாஜியம் மின்ஹா நஜா மின்ஹா சஅத் இப்னு முஆத். உலகத்தில் யாராவது அந்த வேதனையிலிருந்து தப்பித்து இருப்பார் என்று சொன்னால் சஅத் இப்னு முஆத் அதிலிருந்து தப்பித்து இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஆயிஷா சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நபி தோழர்களுக்கே இப்படி நிலைமை என்றால் நம்ம என்ன நினைத்திருக்கிறோம் மன்னரை வாழ்க்கையை பற்றி? இப்ப நம்ம தயாரிப்பு என்ன அன்பிற்குரியவர்களே? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்ல நின்றாலே தேம்பி தேம்பி அழுவாங்க. இதா வகஃப உஸ்மான் அலல் கபர் பகா ஹத்தா யபுல்ல லிஹயத்தஹு. சுப்ஹானல்லாஹ். உஸ்மானுடைய தாடி, நீண்ட தாடி, கபர்ல போய் நின்றாலே தேம்பி தேம்பி தாடி நினைகிற அளவுக்கு அழுவார்கள். இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களே,
கபர் வாழ்க்கைக்காக நம்முடைய தயாரிப்பு இருக்கணும். அது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபர் வேதனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓத வேண்டும். எனவே வரக்கூடிய இந்த ரமலானை இபாதத்துகளால் அலங்கரித்து, நன்மைகளால் அலங்கரித்து, தௌபாவை கேட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி, அதே போன்று தான தர்மங்களை அள்ளி வழங்கி, இப்படி நம்ம நன்மைகளாக ரமலான் முழுக்க கழித்து அதன் பிறகும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ச்சியாக கழிக்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.